வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். ஐடிபிபி ட்ரேட்ஸ்மேன் 2024 நோட்டிஃபிகேஷன் ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஷார்ட் நோட்டீஸ்ல என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ட்ரேடுக்கு வந்து ஷார்ட் நோட்டீஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வேகன்சி இருக்கு, சேலரி என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், அதுக்கப்புறம் வந்து செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதில் அப்ளை பண்ணக்கூடிய டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 விதமான ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டெய்லர் அண்ட் காப்லருக்கு மட்டும் தனியாக ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லர் அண்ட் காப்லருக்கு மட்டும் 20 ஜூலைல இருந்து 18 ஆகஸ்ட்டுக்குள்ள நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஷார்ட் நோட்டீஸ்க்கான இப்போ வந்திருக்கிறது வந்து பார்பர், சஃபாய் காமாச்சாரி, கார்டனர், இந்த 3 போஸ்ட்டுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு வந்து 28 ஜூலைல இருந்து 26 ஆகஸ்ட்டுக்குள்ள நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த 2 ஷார்ட் நோட்டீஸ்க்கான பிடிஎஃப் நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து டெய்லர், காப்லர், அதுக்கப்புறம் பார்பர், சஃபாய் காமாச்சாரி, கார்டனர், இவ்வளோ ட்ரேடுக்கு மட்டும் தான், இந்த ட்ரேடுக்கு மட்டும் தான் வந்திருக்கா. குக்கு, வாட்டர் கேரியர், அதுக்கப்புறம் இன்னும் எத்தனையோ ட்ரேட் இருக்கு. இதுக்கெல்லாம் வருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இது தனித்தனியாக தான் வந்து ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் இதை பத்தின தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். அண்ட் இதுல வந்து அப்ளை பண்ணக்கூடிய டேட், அதுக்கப்புறம் வந்து செலக்ஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த ஷார்ட் நோட்டீஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் 2 விதமாக ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொன்னது இல்லையா. ஸோ இதில் வந்து பார்பர், சஃபாய் காமாச்சாரிக்கு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் இதோட சேர்த்து கார்டனர். ஓகேங்களா, இதுக்கு வந்து 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா பார்பர், சஃபாய் காமாச்சாரிக்கு நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். டெய்லர் அண்ட் காப்லருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்டனருக்கு வந்து 18 வயசுல இருந்து 23 வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்தா தான் தெளிவா தெரியும். அண்ட் இதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்சேஷன் கண்டிப்பா கிடைக்கும். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் யூஆ இருக்கு. ஓபிசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5 இயர்ஸ் கிடைக்கும். அண்ட் இதுல வந்து அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் இந்த ஏஜ் லிமிட்டை பத்தினா தெளிவான வீடியோ கொடுக்கலாம். கண்டிப்பா ஏஜ் லிமிட் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து வந்து எலிஜிபிலிட்டி, இதுக்கான வேகன்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் ஆஃப் டெய்லர் அண்ட் பார்பருக்கு மட்டும் வந்து 51 வேகன்சி இருக்கு. இது எல்லா கேட்டகரியும் சேர்ந்து. ஓகேங்களா, ஸோ இதுக்கு குறிப்பிட்ட என்னென்ன அதாவது என்ன கேட்டகரிக்கு மட்டும் என்ன வேகன்சி இருக்குன்னு தெரியணும் அப்படின்னா ஷார்ட் நோட்டீஸை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஐடிஐல இந்த ரெலவென்ட் ட்ரேட் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வித் 1 இயர் ஆர் 2 இயர் வந்து இந்த ரெலவென்ட் ட்ரேட்ல இருந்திருக்கணும். ஓகேங்களா, ஸோ பார்பர், சஃபாய் காமாச்சாரி, கார்டனருக்கு மட்டும் வந்து 143 வேகன்சி வந்திருக்கு டோட்டலா. இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும், பிளஸ் ஐடிஐ, அப்படி இல்லைன்னா ஐடிஐ இந்த ரெலவென்ட் ட்ரேட்ல முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ரெலவென்ட் ட்ரேட்ல 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது இருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. மற்றபடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேட் டெஸ்ட்டுக்கான அந்த நீங்க 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் தேவைப்படுதா. அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கான டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததும் தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிட்டன் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வாங்கிங்களா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போவீங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றத நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் கொடுக்குறேன். அண்ட் மேக்ஸிமம் வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கு என்ன படிக்கிறீங்களோ அதே தான் வந்து கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, அதுக்கப்புறம் சிஐஎஸ்எஃப், பிஎஸ்எஃப் இதுக்கு எல்லாத்துக்குமே இதே சிலபஸ் தான் வரும். அண்ட் ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக வந்து இதில் பாஸ் பண்ணுறவங்க அடுத்து வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போவீங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பிஇடி அண்ட் பிஎஸ்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட்டுக்கு போவீங்க. ஓகேங்களா, இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கார்டனருக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் சஃபாய் காமாச்சருக்கு ஒரு மாதிரி இருக்கும், டைலருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதில் பாஸ் பண்ணுறவங்க ட்ரேட் டெஸ்ட் கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும். இந்த ட்ரேட் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு அது பற்றின ஐடியா இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ட்ரேட் டெஸ்ட் பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றின வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கான உங்களுக்கு செலக்ஷன் இதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன்ல செலக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கலாம், நிறைய பேர் டிஸ்குவாலிஃபை ஆகிருக்கலாம். உங்களோட ரிவ்யூ என்ன அப்படின்றத நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன ரெலவென்ட் ட்ரேட்ல பாஸ் பண்ணியிருக்கீங்க, அங்கே எப்படி கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றத டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அடுத்து போகிறவங்களுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மட்டும் வந்து நான் நிறைய வாட்டி நான் டெலிகிராம் சேனல்லையும் கேட்டுட்டேன். கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால்
ஸோ அதை பார்த்தோன்னா ஒரு ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து ட்ரை பண்ணுறவங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. மற்ற எந்த ட்ரேட் டெஸ்ட்டுக்கு போகிறவங்களா இருந்தாலும் அந்த கிளிப்பை பார்த்துட்டு போனாங்க அப்படின்னா ஸோ இவ்வளோதானா அப்படின்ற ஒரு அவங்களோட கான்ஃபிடென்ட்டோட போவாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ஓகேங்களா. அடுத்து ட்ரேட் டெஸ்ட் முடிச்சதும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சதும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஓகேங்களா. இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், அதாவது டிஃபென்ஸில் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஸோ அதுக்கான வீடியோவும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல், அதாவது நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து மெடிக்கல் டெஸ்ட் பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ள மெடிக்கல் டெஸ்ட்டை பார்த்தோன்னா அனைத்து வீடியோவும் அதுக்குள்ள இருக்கும். கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ஷன் போறதுக்கு முன்னாடி இப்போ நீங்க சிஆர்பிஎஃப் டெஸ்ட் செலக்ஷன் போறீங்க அப்படின்னா கூட அந்த வீடியோ பார்த்துட்டு போறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்படி தான் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். இதில் எல்லா ஸ்டேஜும் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கே போவோம். கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வந்து நீங்கள் இது வந்து ஆல் இந்தியா வேகன்சி அப்படின்றதுனால கட் ஆஃப் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். மேக்ஸிமம் 100 மார்க் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய டார்கெட் 80+ இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களோட செலெக்ஷன் இருக்குது ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த அளவுக்கு கட் ஆஃப் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வேகன்சி கம்மி, காம்படிஷன் அதிகம் ஓகேங்களா. இப்போ சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கான செலெக்ஷன் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பீங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் வந்து கார்டனர், பார்பர், குக்கு, வாட்டர் கேரியர், இப்போ அடுத்து வரவங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நம்ம டெலிகிராம் சேனலில் அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்க அடுத்து போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் கிடையில. ஸோ மற்ற எல்லா பிஎஸ்எஃப்ல வரக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஆன்லைனில் போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேனுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஷார்ட் நோட்டீஸ் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா. அப்படி ஷார்ட் நோட்டீஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது இந்த ஐடிபிபி ட்ரேட்ஸ்மேனை பார்த்தோன்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் கேளுங்க, அப்படி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ண பார்க்குறேன். அடுத்து எஸ்எஸ்சி ஜிடிக்கான ரிசல்ட், அதாவது ரிசல்ட் வந்துருந்துச்சு. இப்போ வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான ஷார்ட் நோட்டீஸும் ரிலீஸ், அதாவது அந்த ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத அது ஒன்றும் அஃபிஷியலாக சிஆர்பிஎஃப் சைடில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இதே இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்குன்னு தனி வீடியோ நான் கொடுக்க முடியாது. ஏன்னா அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்குன்னு வெயிட் பண்ணுறீங்க, சும்மானு ஒரு வீடியோ கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்றதான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். வீடியோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எஸ்எஸ்சி ஜிடிக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத சொல்லிடுறீங்க ஓகேங்களா. நான் எல்லா வீடியோலையுமே வந்து ப்ரீவியஸாக என்ன ட்ரை பண்ணுறீங்களோ அது என்ன ஸ்டேஜில் இருக்குது, அது என்ன அடுத்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்களோ அதை நான் அந்த வீடியோலேயே சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்க்க பாருங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இதை பார்த்தோன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்.